ஆசை யாரை விட்டதோ கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே. மேடம்க்கு கோவம்லாம் போயிடுச்சா? கோவம் போயிடுச்சாவா? எவ்வளவு கேவலமான திட்டின. நான் இன்னும் கோவமா தாண்டா இருக்கேன். என்ன சமாதானப்படுத்து. என்னடி சமாதானப்படுத்துறதே இப்படி கேட்டு வாங்குற? என்ன பண்றது, சமாதானப்படுத்துறத கூட கேட்டு வாங்குற நிலைமை எனக்கு இருக்கு. சரி வா, கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டல, கூட்டிட்டு போறேன். இல்ல இல்ல, எனக்கு கோவிலுக்கு போற மூடு இல்ல. என்ன வேற எங்கயாவது கூட்டிட்டு போ. கோவிலுக்கு போற மூடு இல்லையா? ஏண்டி கோவிலுக்கு போறதுக்குலாமாடி தனியா மூடு செட் பண்ணி வைக்க முடியும்? அது இல்லடா, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. சரி கோவிலுக்கு போலான்னு பார்த்தேன். இப்போ உன்னை கலாய்ச்சி முடிச்சிட்டேனா என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடுச்சு. இப்போ கோவிலுக்கு போற மூடு இல்ல. வேற எங்கயாவது கூட்டிட்டு போடா. சாவடிக்க போறேன் உன்ன. ஏதாவது மைண்ட் ஒரு நிலையில இருக்கா? இங்கிட்டும் அங்கிட்டும் சும்மா தாவிக்கிட்டே தான் இருக்கு. உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் குப்பை கொட்ட போறேன்னு எனக்கு தெரியல. தெருக்கு தெரு கார்ப்பரேஷன் வண்டி வரும்டா, வந்து விசில் அடிப்பாங்க. அப்ப கொண்டு போய் கொட்டிடு. அப்பா காண்டாயிட்டான். இப்பதான் எனக்கு உள்ள குளுகுலேன்னு இருக்கு. டேய் ஏன்டா இப்படி பாக்குற? இந்த மாதிரி எல்லாம் பேசுறத எப்பதான் நீ நிப்பாட்டுவ? எந்த மாதிரி பேசுறது? ரொம்ப ஓவரா நக்கலா பேசுறே, அதுதான் கேக்குறேன். ஹலோ, அதெல்லாம் கூடவே பிறந்தது, அதெல்லாம் நிப்பாட்ட முடியாது. சரி, ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம கல்யாணத்தை பத்தி என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இப்ப வரைக்கும் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண பிளான் தான். அதுல எந்த சேஞ்சஸுமே இல்ல. அதுக்கப்புறம் அதை பத்தி தமிழ் ப்ரோ கிட்ட பேசவே இல்ல. அன்னைக்கு பேசலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள அவர் அங்க போயிட்டாரு புஷ்பா வீட்டுக்கு. ஆனா இந்திரன், நம்மளுக்கு ரொம்ப தைரியம் தான் இல்ல? ஏண்டி? ஃபர்ஸ்ட் யாருக்குமே தெரியாம கல்யாணம் பண்ணோம். அது ரெண்டு வீட்டுக்குமே தெரியாத அளவுக்கு மேனேஜும் பண்ணோம். அப்புறம் என்கேஜ்மெண்ட்ல ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு அதையும் நம்ம நடத்திட்டோம். இப்ப அடுத்து கல்யாணமும் நடத்த போறோம். இதெல்லாம் ஏதோ ட்ரீம் மாதிரி இருக்கு, சினிமால வர மாதிரி இருக்கு. ஆமா பாத்தியா, எவ்வளவு வேலை நம்ம வீட்டுக்கு தெரியாமே பண்ணிருக்கோம். ஆனா நம்ம அம்மா அப்பாவும் பாவம் இல்லடா. நம்ம இவ்ளோ வேலை பண்ணிருக்கோன்னு ஒரு வேலை ஒரு நாள் தெரிஞ்சதுன்னா அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. டேய் ஃபியூச்சர்ல நம்ம பசங்க இப்படி எல்லாம் பண்ணா நம்ம என்னடா பண்ணுவோம்? நம்ம பசங்க இப்படி எல்லாம் பண்ண வாய்ப்பே இல்ல நிம்மதி. டேய் அப்படி மட்டும் யோசிக்காத. நம்ம அம்மா அப்பா எல்லாம் நம்மள பெத்து வளர்க்கும் போது இதுங்க யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணுங்க, இதுங்க யாருக்கும் தெரியாம நிச்சயம் பண்ணுங்க நான் யோசிச்சிருப்பாங்க. நம்மளும் அப்படிதான் யோசிப்போம். ஆனா அதுங்க பெருசானதுக்கு அப்புறம் பயங்கரமா இருக்குங்க. அதுவும் ஜெனரேஷன் போக போக ரொம்ப ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. அட இல்ல நிம்மதி, அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. எப்படிடா அவ்வளவு ஷியரா சொல்ற? நான் என்ன உங்க அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் நிம்மதி, உனக்கு இந்திரன் தான் வேணும்னா நான் இப்பவே செத்து போயிருவேன். என் பொணத்தை தாண்டி தான் நீ இந்திரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேவலமா டயலாக் பேசுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒருவேளை என்கிட்ட என் பொண்ணு வந்து அப்பா நான் இந்த பையனை தான் லவ் பண்றேன்னு சொன்னானா, நான் அந்த பையன் கிட்ட போய் பேசுவேன். தம்பி இது என் ஒய்ஃப் வளர்த்த பொண்ணு, என் ஒய்ஃபே ரொம்ப லொடலோட வாய், நானே அவளை இத்தனை வருஷமா ரொம்ப முடியாம தான் சமாளிச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் என் பொண்ணும், அவ எப்படி இருப்பான்றதை நீங்க தான் பாத்துக்கணும். நான் கஷ்டப்படுற மாதிரி நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன் தம்பின்னு போய் சொல்லிடுவேன். அப்ப பாரு அந்த பையன் என்ன நினைப்பான், என்னடா அது பெத்த அப்பாவே இப்படி சொல்றாரே, அப்ப நம்ம வாழ்க்கை உண்மையாவே நாசமாயிடுமோன்னு நினைச்சு ஓடிடுவானா? இப்படிதாண்டி ஒரு பேரை பிரிக்கணும். இந்த ட்ரிக்கு கூட உங்க அப்பாக்கு தெரியல. என்ன மனுஷன் கொஞ்சம் முன்னாடியே இந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா சுதாரிச்சுட்டு ஓடி இருந்திருப்பேன். அந்த ஆளுதான் என்னமோ பெரிய இது மாதிரி நான் தூக்குல தொங்க போறேன், நான் தீ குளிக்க போறேன், நான் சாவ போறேன், நான் இங்க போறேன் அங்க போறேன்னு சொன்னாரே தவிர ஒன்னும் பண்ணலையே. ஏண்டா கரப்பாம்பூச்சி மண்டையா, உனக்கெல்லாம் நான் கழுத்து நீட்டினதே பெரிய விஷயம். நான்லாம் அவனை கல்யாணம் பண்ணிக்கலன்னா உனக்கு கல்யாணமே நடந்திருக்காது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இதுல எங்க அப்பா சொல்லியிருந்தா அவர் சுதாரிச்சுட்டு ஓடி இருந்திருப்பாரா? What nonsense you are speaking? என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ கழுத்து நீட்டனா எனக்கு வேற கல்யாணமே நடந்திருக்காதா? ஆமா, என்ன தவிர ஒரு இளிச்சவாயி வேற யாராவது உனக்கு கிடைச்சிருப்பாங்களா என்ன? போடி போடி இவளே, என் Facebook ஓபன் பண்ணி பாரு எனக்கு எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. அதுவும் இல்லாம என் போட்டோகிராஃபி ஸ்கில்லுக்குலாம் ஒரு பொண்ணு நான் கட்டினா உங்களை தான் கட்டுவேன்னு ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருந்தா. நான் தான் நீ வேற எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி அழுது தொலைச்சிட்டியா, அந்த ஒரு பாவத்துக்காக வேணான்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த பொண்ணு. ஓஹோ, அப்ப வேற வழி இல்லாம தான் சார் எனக்கு தாலி கட்டி இருக்கீங்க. அதுல என்ன டவுட்? ஏய் என்னடி பண்ற? ஏதாவது விபரீதமா பண்ணி விட்டுறாதடி. ஒரு வாட்டி உசுறு போயிருச்சுன்னா வராதடி, சொன்னா கேளுடி. உயிர் மேல அவ்வளவு பயம் இருக்குல்ல, ஒழுங்கா இப்பவே போன் எடுத்து Facebook'ை டெலீட் பண்ணு. அதுல போட்டோகிராஃபிலாம் நிறைய போஸ்ட் பண்ணிருக்கேன்டி. அதை டெலீட் பண்ணிட்டா யாராவது எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா எனக்கு தெரியாதுடி. நீ வேலையே செய்ய வேணா ராஜா, ஒழுங்கு மரியாதை அதை டெலீட் பண்ணிடா. நிம்மதி பாத்துக்கோ, என்ன ஏதாவது பண்ணனா உனக்கு தான் கஷ்டம். புருஷனே பொண்டாட்டி கழுத்தறுத்து கொண்டுட்டான்னு பேப்பர்ல எல்லாம் வரும். அதுவும் இல்லாம நீ விதவை ஆயிடுவ, பாத்துக்கோ. என்ன சென்டிமெண்டா பேசுறேன்னு நினைப்போ, குத்தி கொடல உருவிடுவேன் பாத்துக்கோ. ஓய் என்ன பர்ஃபியூம் போட்டிருக்க? ஏன் ஒரே வாசமா இருக்கு, அதான் கேட்டேன். பிடிச்சிருக்கா? ஆமா. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ டா. அத இந்த கத்தியை எடுத்துட்டு சொல்லலாமே. எங்கேயாவது கூட்டிட்டு போக சொன்னியே, இப்ப போலாமா? எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இப்படியே இருக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். குட்டி பாப்பா உங்க பேர் என்ன?
என் பேரு சுத்தி. சுத்தியா? சுத்தில ஆணி ஸ்க்ரூ டிரைவர் இல்லாம பேர் வைக்கிறாங்க. உங்க அம்மாவாச்சே, வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க. என்னங்க என்னங்க அது இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? சும்மாதாமா. ஏன் நல்லா இல்லையா? நல்லா இல்லையாவா? சூப்பரா இருக்கீங்க. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்கு. கிராமத்துக்கு வந்துட்டோம், சரி கிராமத்து ஸ்டைல்ல கொஞ்ச நாள் இருந்து பாப்போமேன்னு அப்படியே மாறிட்டேன். சூப்பர் சூப்பர். ஸ்ருதி குட்டி. பேரு ஸ்ருதியா? அதுதான் இந்த பாப்பா சுத்தினுச்சா? சிட்டி பசிக்குதாமா? பால் ஆத்திட்டு வரவா? வேண்டாம், எனக்கு பால் வேண்டாம். எனக்கு சாக்கி தான் வேணும். சாக்கிலாம் சாப்பிட கூடாது கண்ணு. சாக்கி சாப்பிட்டா வாய்க்குள்ள பூச்சி வந்துரும். பூச்சி என்ன தெரியுமா பண்ணும்? வாய்க்குள்ள இருக்கிற பல்லெல்லாம் கடிச்சு சாப்பிட்ரும். அப்புறம் வயிற்றுக்குள்ள போய் உள்ள இருக்கிற உன்னோட ரத்தத்தெல்லாம் அப்படியே உறிஞ்சி குடிச்சிரும். ஏய், எதுக்கு இப்படி ரொம்ப பயமுறுத்துற? அவ பயப்படுறா பாரு. ஏங்க, குழந்தைங்களாம் அடம் பிடிச்சாங்கன்னா இப்படிதாங்க பயமுறுத்தி வைக்கணும். இல்லைன்னா ரொம்ப அடம் பிடிச்சு அழ ஆரம்பிச்சிருவாங்க. மேடம்க்கு ரொம்ப அனுபவம் போல. நிறைய குழந்தைங்களை வளர்த்திருக்கீங்களோ? குழந்தை இதுக்கு முன்னாடி வளர்த்திருக்கோமோ வளர்க்கலையோ, இதெல்லாம் பேசிக்கான விஷயங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம இப்படிதான் புரிய வைக்கணும். அவங்க அடம் பிடிச்சு அலறாங்கன்னு வாங்கி கொடுத்துட்டே இருந்தா பூச்சி பல்லு தான் வரும், வயிறும் கெட்டு போகும், சரியான சாப்பாடும் சாப்பிட மாட்டாங்க. என்ன ஸ்ருதி, சாக்லேட் வேணுமா உனக்கு? வேண்டாம். பாத்தீங்களா ஒரே செகண்ட்ல எப்படி மாத்தினேன்னு? நிறைய வித்தைகள் கையில வச்சிருப்ப போலயே. ஸ்ருதி, ஏய் பல்லு. ஸ்ருதி, அம்மா அம்மா. ஸ்ருதி, ஏன் அழுற? இவ ஏதாவது சொன்னாளா? அம்மா சித்திமா, சித்தி தர்மாட்ராமா. ஏய், எதுக்குடி அவ அழுறா? என்னடி பண்ண என் பொண்ணு? பொன்னி, ஸ்ருதி சாக்லேட் கேட்டா, அதான் அதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்காக தான் அழுறா. என் பொண்ணுக்கு என்ன தரணும் என்ன தரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடுற? பூர்ணி, ஸ்ருதி எனக்கும் பொண்ணு தானே. அவ சாக்லேட் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிருமேன்ற அக்கறையில தான் சொன்னேன். அவ மேல எனக்கு அக்கறை இருக்க கூடாதா? இருக்க கூடாது. அவ என் பொண்ணு. அவ மேல அக்கறை பண்றதுக்கு நீ யாருடி? ஸ்ருதி. ஹலோ, எதுக்கு இப்படி அவங்கள திட்டுறீங்க? அவங்க ஒண்ணுமே சொல்லல. என் கண்ணு முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தாங்க சாக்லேட்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு கெட்டு போயிரும்னு. இதனால என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்ல. அவ சொன்ன விஷயம் கரெக்டா இருந்தாலும் வேற யார் சொல்லி இருந்தாலும் ஒத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா இவ சொல்லிருக்கவே கூடாது. இவ சொன்னதுதான் எனக்கு இப்ப பிரச்சனையே. ஏங்க, உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்ன்ற அக்கறையில தாங்க அவங்க சொன்னாங்க. அவங்க மேல போய் தேவையில்லாம கோவப்படுறீங்க. ஹலோ, இந்த வீட்டு கெஸ்ட் தானே நீங்க. உங்க லிமிட்டோட இருந்துக்கோங்க. எதுக்கு எங்க விஷயத்துல எல்லாம் தலையிடுறீங்க? பூர்ணி, என்ன வேணாலும் திட்டிக்கோ, நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவரை எதுவும் சொல்லாத. பிரசிடென்ட் சார் என்ன நம்பிதான் நம்ம வீட்டுக்கு அவர் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அதை என்கிட்ட சொல்லாத, அவர்கிட்ட சொல்லு. அவரு தான் அவரோட லிமிட்டை கிராஸ் பண்ணி கெஸ்ட்ன்றத மறந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு என் வீட்லயே உட்காந்து. வாய மூடு பூர்ணி. எதுக்கு என் வீடு அவரையும் உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காருன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. பேசாம இரு. ஏய், என்ன என்கிட்ட ரொம்ப திமிரா பேசுற? என்ன வாய மூடுன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னோட லிமிட்ல இருந்துக்க சொன்னீங்க, அது கரெக்ட் தான். இனிமே என்னோட லிமிட்ஸ்ல இருந்துக்கிறேன். அதுக்குன்னு ஒருத்தரை நீங்க தேவையில்லாம திட்டுறப்ப என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவங்க எந்த தப்புமே பண்ணல. அவங்க எதுக்கு உங்ககிட்ட திட்டு வாங்கணும்? வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன ரொம்ப சீண்டி பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். வந்த வேலையை பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புற வழியை பாருங்க. அதேதான் நானும் உங்களுக்கு சொல்றேன். நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க தான் அவங்கள சீண்டி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவங்க கிட்ட பேச பிடிக்கலன்னா பேசாம இருங்க. எதுக்கு சும்மா சும்மா அவங்களை திட்டுறீங்க? ஸ்ருதி, எந்திரிச்சு வா போலாம். கண்டவங்க கிட்ட நம்ம எதுக்கு பேசிட்டு நிக்கணும்? நம்ம டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். வா போலாம். என்னங்க, சாரிங்க. அக்கா பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. அவ அப்படி பேசி இருக்கவே கூடாது. ஏதேதோ பேசிட்டா. அவ அப்படிதாங்க ரொம்ப வெடுக்குன்னு பேசுவா. எனக்கு கோபம் உங்க அக்கா மேலே இல்ல டிபி, உன் மேலதான். ஏன் மேலையா? நான் என்னங்க பண்ணேன்? அவங்க அவ்வளவு உன்னை கீழ்த்தரமா பேசிட்டு இருக்காங்க. நீ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எதுக்கு இருக்கா? ஒரு கேள்வி திருப்பி கேட்டிருப்பியா? அப்படியே வாய் மூடிட்டு நிக்கிற. என்கிட்ட எவ்வளவு வாய் பேசுற? அங்க பேசினா என்ன உனக்கு? இல்லங்க, அவகிட்ட வாயை கொடுத்து மறுபடியும் வாயை மூட வைக்கவே முடியாது. ரொம்ப கத்தி பேசுவா. அது ஒரு மாதிரி இருக்கும் தான் நான் எதுவுமே அவகிட்ட பேச மாட்டேன். இங்க பாரு டிபி, நீ குனிய கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாள் ஆச்சு நிமிர்ந்து நில்லு. எந்த தப்புமே செய்யாம நீ எதுக்கு இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆமா, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை? அப்படி என்னதான் நடந்துச்சு? ஒரு அக்கா தங்கச்சி கிட்ட இவ்வளவு வன்மமாவா நடந்துப்பாங்க? நான் இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல. அக்கா தங்கச்சி இப்படி சண்டை போட்டு. என்னதான் அப்படி பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ள? சொல்றேங்க, அது ஒரு பெரிய கதை. ஆனா இங்க வேணாம். அங்க பக்கத்து தெருவுல ஒரு பம்பு செட் இருக்கு, அங்க போய் பேசுவோம். வாங்க போலாம். ஏய் சுடரு, இப்ப எதுக்கு அந்த ரூம் எட்டி பாத்துட்டு இருக்க? இல்லங்க, தன்மையும் மாப்பிளையும் ரூம்லயே இருக்காங்க. அவங்கள சாப்பிட கூப்பிடணும். அதான் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம நின்னுட்டே இருக்கேன். விடு, கூப்பிடாத. அவங்களா வரட்டும். அவங்களா வரட்டும்னு வெயிட் பண்ணி தாங்க மணி 2 ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் வரலன்னா எப்படி? டைமுக்கு சாப்பிடணும்ல.
இருந்தாலும் ரூம்ல இருக்கிறவங்கள போய் கூப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி இருக்காதா? பேசாம இரு சொல்றேன், அவங்களா வரட்டும், நீ எனக்கு சாப்பாடு எடுத்து வை. அதானே, எவன் எப்படி போனா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு டைமுக்கு கரெக்டா சோ தள்ளி கொட்டிக்கணும். மாப்பிளையும் பொண்ணுக்கு விருந்துக்கு வந்திருக்காங்க, அவங்கள கவனிக்காம அவங்களுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட போறீங்களா? ஏய், மாப்பிள்ளையும் பொண்ணு விருந்துக்கு வந்திருக்காங்க, அவங்கள கவனிக்கணும்னு மனசு சொன்னாலும் வயிறு கேட்க மாட்டேங்குதேடி, பசிக்குதுடி. கொஞ்ச நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தீங்கன்னா ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டீங்க. நானே புள்ளையும் மாப்பிளையும் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம நின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அத பத்தி எல்லாம் கவலை இல்ல, நமக்கு சோறு முக்கியம்ன்ற மாதிரி போய் திங்கிறது. ஷபா, உன்கிட்ட தெரியாம சொல்லிட்டேன், போய் கூட்டிட்டு வா, அவங்க வந்ததுக்கு அப்புறமே சாப்பிடுறேன். என்ன மனுஷனோ. தன்மை, எவ்வளவு நேரம் தான் கண்ணாடியவே பார்த்துட்டு நிப்ப? பசி உயிர் போகுது, வா சாப்பிட போலாம். சந்துரு, எல்லா ஸ்டெப்ஸும் முடிச்சிட்டேன், ஒரே ஒரு ஸ்டெப் விட்ட மாதிரி இருக்கு சந்துரு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் இருங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. இது ஓகே, அது ஓகே, எல்லாம் ஓகே மாதிரி தான் இருக்கு, ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துட்டேனே. என்ன தன்மை? மறந்துட்டேன்னு பேசிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. சந்துரு, என் ஃபேஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுது? ஆமா. பாத்தீங்களா, உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியுது, அதத்தான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதே எவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன், முன்னாடி கேட்டிருந்தா சொல்லிருப்பேன்ல, நெத்தியில குங்குமம் வைக்கல, அதுதான் டிஃபரன்ஸ், போய் வச்சுட்டு வா. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சதா? கல்யாணம் ஆனதுல இருந்து நெத்தியில குங்குமம் வைன்னு அதே சொல்லிட்டு இருக்கீங்க. தன்மை, கல்யாணம் ஆனாதாமா நெத்தியில குங்குமம் வைன்னு சொல்ல முடியும். பெரிய ஜோக்கு தான், சிரிப்பு அடக்க முடியல, நான் நாளைக்கு சிரிச்சுக்கிறேன். ஏய், இப்ப நீ வரியா இல்லையா? பசி உயிர் போதுடி. சந்துரு, இருங்க, நான் எல்லா ஸ்டெப்பும் கரெக்டா போட்டேனா உங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்றேன், நீங்க கரெக்டா இருக்கானு செக் பண்ணுங்க. காலையில 10 மணிக்கு குளிச்சிட்டு வந்து ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டேன், அதுக்கப்புறம் பிரைமர் போட்டேன், பிரைமர் போட்டதுக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டு லைட்டா காம்பாக்ட் பவுடர் கொடுத்துக்கிட்டேன், அப்புறம் சைட் சீக்ஸ்ல வந்து கான்டூர் பண்ணிக்கிட்டேன், அதை மார்ச் பண்ணதுக்கு அப்புறமா மஸ்காரா போட்டு ஐலைனர் போட்டேன், அப்புறம் பொட்டு வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டேனே, என்ன மிஸ் பண்ணேன்? கண்டுபிடிச்சிட்டேன், லிப்ஸ்டிக் போடலையா? லிப்ஸ்டிக் இல்ல சந்துரு, அது சாப்பிட போறதுனால போடல, சாப்பிட்டு முடிச்சு போட்டுக்குவேன். வேற எதையோ மிஸ் பண்ணிட்டேனே. தம்மா துண்டு மூஞ்சியில இத்தனை போட்டதே பெரிய விஷயம், அதுலயும் ஒன்னு மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டு இருக்க. வா தன்மை, பசிக்குது. என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? ஐப்ரோஸ் போடல சந்துரு. அதானே, இல்லனா என் ஃபேஸ் இவ்ளோ டல்லா இருக்காதே, நல்லா பளிச்சுன்னு இருக்குமேன்னு யோசிச்சிட்டு இருந்தேன். இருங்க சந்துரு, ஐப்ரோஸை மட்டும் போட்டுட்டு வரேன். ஏய், சோத்தாலி வாயில திங்கிறதுக்கும் நீ ஐப்ரோஸ் போடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுலயே இருக்கிறது தம்மா துண்டு ஐப்ரோ, அத வேற உட்காந்து தீட்டிட்டு இருக்க போறேன் இன்னும் 2 மணி நேரத்துக்கு. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்ச மேக்கப் 2 மணி ஆகுது, இவ்வளவு நேரம் உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு இருந்தா மத்த வேலையெல்லாம் எப்பதான் பாக்குறது? என்ன சந்துரு, என்ன நான் பிரசன்டபிளா அழகா காமிச்சிக்க வேண்டாமா? யாருக்கிட்ட? உங்க அம்மா அப்பா கிட்டயா? ஏன்னா இந்த வீட்ல இருக்கிறது நான், உங்க அம்மா, உங்க அப்பா மட்டும்தான். எங்க கிட்ட பிரசன்டபிளா காமிச்சு என்ன மிஸ் இந்தியா அவார்டு வாங்க போறியா? சந்துரு, நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, நான் டக்குன்னு ஐப்ரோஸ் மட்டும் போட்டுறேன். 10 to 15 மினிட்ஸ்ல போட்டுருவேன் சந்துரு, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போலாம். இல்ல, இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டா. நம்ம ரூட்ல போய் இவளுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான். தன்மை, சந்துரு, என் பொண்டாட்டி குளிச்சுட்டு வந்த முகத்துல பொட்டு வச்சு குங்குமம் வச்சாலே அவ்வளவு அழகா இருப்பா. ஏன் இப்படி கண்டதெல்லாம் பூசிட்டு இப்படி பேய் மாதிரி நிக்கிற தன்மை? ஏன் சந்துரு, அப்படியா பேய் மாதிரி தெரியுது? எனக்கு அப்படிதான் தெரியுது. அழகுன்றது முகத்துல இல்லம்மா, மனசுலதான் இருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு எதுக்கு சொன்னாங்க? நம்ம மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே நம்மளோட அழகு நம்ம முகத்துல அவ்வளவு சந்தோஷமா பிரகாசமா தெரியும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். என் தன்மையும் அப்படிதான், அவளும் சந்தோஷமா இருப்பா, சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பா. நீ குளிச்சுட்டு வந்தோ இல்ல முகம் கழுவிட்டு வந்தோ நீ பொட்டு வச்சு குங்குமம் வச்சினா அவ்வளவு அழகா இருப்ப. அந்த அழகுக்கு இப்ப நீ போட்டிருக்கிற கிரீம் அது இதுன்னு பூசிருக்கே, இந்த அழகு ஏணிப்படி வச்சா கூட எட்டாது. சந்துரு, நீங்க சொன்னது கரெக்ட் தான். குளிச்சுட்டு வந்து என் முகத்தை கண்ணாடியில பார்த்தா எனக்கே ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னமோ தெரியல, இந்த மேக்கப் போடலனா உடம்புல Dress போடாத மாதிரி ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. மேக்கப் போட்டா ஃபுல்ஃபில்ட் ஆன மாதிரி இருக்கு. அதுக்கும் மனசுதாமா காரணம். இப்ப எங்களெல்லாம் எடுத்துக்கோ, நாங்கெல்லாம் என்ன பண்றோம்? போய் மூஞ்ச கழுவிட்டு வரோம், நேரடியா கிளம்பி ஓடிடுறோம். ஏதாவது போடுறோமா? இந்த பழக்கம் நீ பிறந்தோடனே வரலையே, நடுவுல இருந்து தானே வந்தது. அப்ப ஈஸியா அதை மாத்திக்கலாமே. ஆமால, கரெக்டா தான் சந்துரு. நான் போய் முகத்தை கழுவிட்டு வரேன். நான் அப்படியே வந்து பொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சுக்கிறேன். சரி தன்மை, இதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாதே. ஒரு 1 hourல வந்துருவேன் சந்துரு. 1 hour-ஆ? ஆமா சந்துரு, மேக்கப் போடுறதுல ஒரு மேட்டரே இல்ல, அதை ரிமூவ் பண்றதுல தான் அது பெரிய மேட்டரே. அத மேக்கப் ரிமூவரை வச்சு ப்ராப்பரா ரிமூவ் பண்ணணும். அப்படி இல்லன்னு வெச்சுக்கோங்க, ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வந்துரும். நான் போய் ரிமூவ் பண்ணிட்டு வந்துறேன் சந்துரு. அடி பாவி, இன்னைக்கு நான் சோத்த தின்ன மாதிரி தான். மேக்கப் போடுறதுக்கு பாயாசத்தை போட்டுட்டேன், இப்ப ரிமூவ் பண்றதுக்கு நான் எந்த பாயாசத்தை போடுவேன்னு எனக்கே தெரியலையே. ஹாய் ஸ்ரீநிதி டியர், 5 நாளைக்கு முன்னாடி நீங்க மெசேஜ் பண்ணி அம்மா அப்பா பேரை வீடியோல சொல்ல சொல்லியிருந்தீங்க. சாரி டியர், நான் சுத்தமா மறந்துட்டேன்.
ஸ்ரீநிதியோட அம்மா ரத்னாமா அண்ட் அப்பா செந்தில்குமார் அப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வீடியோலாம் பாப்பீங்க, நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஸ்ரீநிதி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு கமெண்ட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஸ்ரீநிதியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய். தேங்க்யூ ஸோ மச்.